Hi everyone, welcome back to my channel. First day and second day videos பார்த்துருப்பீங்க. அதில் நவுன் பற்றியும் ப்ரொனவுன் பற்றியும் பார்த்தோம். அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நவுன் மற்றும் ப்ரொனவுனை கண்டுபிடிக்க ஒரு சிறிய பயிற்சி. ஆர் யூ ரெடி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சில சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதில் நவுன் எது ப்ரொனவுன் எது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லித்தரேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு சில சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதில் நவுன் ப்ரொனவுன் கண்டுபிடிக்க தெரியுதா அப்படிங்கிறத முயற்சி செய்து பார்க்கலாம். ஸோ நோ நீட் ஆஃப் ரைட், யூ கேன் ஜஸ்ட் ட்ரை. முயற்சி செய்து பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற சென்டென்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், சீதா is a good dancer. She is my close friend. சீதா ஒரு நடன கலைஞர், அவள் என்னுடைய நெருங்கிய தோழி. இதுல சீதா அப்படிங்கிறது நவுன், she pronoun, dancer friend அப்படிங்கிறது கூட நவுன் தான். ஆனா இந்த நெக்ஸ்ட் வீடியோல நவுனுடைய வகைகளை பற்றி பார்க்க போறோம். அப்போ இந்த dancer friend அப்படிங்கிறது எந்த வகை நவுன் அப்படிங்கிறது தெளிவா சொல்லி தரேன். செகண்ட் சென்டென்ஸ், many famous people write the stories of their own lives. மிக பிரபலமான பலர் தங்களுடைய சொந்த வாழ்க்கையே கதையாக எழுதுகிறார்கள். People noun, their pronoun. Third sentence, Bhuvana is right-handed but her sister is left-handed. Bhuvana வலது கை பழக்கம் உடையவள், ஆனால் அவள் சகோதரியோ இடது கை பழக்கம் உடையவள். Noun Bhuvana, pronoun her. Fourth sentence, that session influenced him so much. இந்த session அப்படிங்கிறதுக்கு மீனிங் அமர்வு. அந்த அமர்வு அவனை மிகவும் கவர்ந்தது. Noun that session, him pronoun. Fifth sentence, yoga is a good exercise. It keeps a person young. யோகா ஒரு நல்ல உடற்பயிற்சி, அது ஒருவரை இளமையாக வைக்கிறது. யோகா noun, it pronoun. Sixth sentence, my father gave me a camera. எனது தந்தை எனக்கு ஒரு கேமரா கொடுத்தார். me pronoun, camera, father noun. Seventh sentence, the baby laughs at the clown. It is very cute. அந்த குழந்தை கோமாளியை பார்த்து சிரிக்கிறது, அது மிகவும் அழகாக இருக்கிறது. The baby noun, it pronoun. இதுல ஒரு சின்ன விளக்கம். the baby அப்படிங்கிறது it அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருக்காங்க. அந்த குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கறது நமக்கு தெரியாத வரைக்கும் அதை it அப்படின்னு சொல்லலாம். தமிழ்லயே நம்ம அது மிகவும் அழகாக இருக்கிறது, அது அப்படிதான் சொல்றோம். ஸோ ஜெண்டர் தெரியாத வரைக்கும் அது இட் அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் இல்லை. ஸோ இப்போ நவுன் ப்ரொனவுன் இதை பற்றி நல்ல தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ். கீழே கொடுத்துருக்கிற சென்டென்சஸ்ல நவுன்ஸ் எது ப்ரொனவுன்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் ஹவுஸ் இஸ் வெரி பிக், இட் ஹேஸ் 10 rooms. Second sentence, Saran is a cricket player, he is the best player in his team. Third sentence, Kavita is a new teacher, she is kind to everyone. Fourth sentence, the fruits in this shop are very costly but they are very fresh. Fifth sentence, the fireman rescued a goat from a crocodile, they fought with it for 5 hours. Sixth sentence, my parents and I visited Ooty last month, we stayed there for a week. Seventh sentence, you and I are good friends, we do our project together. Last sentence, Ravi presented a gift to his son, it was a costly gift. ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.